புகழ் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி தலைக்கு மேல சுமை சேர்ந்து சுமையும் பிறக்கிறதுக்கு வழி தெரியாம பட்டி அத்தனை இன்னைக்கு தத்தளிச்சுட்டு நிக்கிறாயா உண்டா இல்லையா? தொழிலையும் முடக்கி போட்டாங்க. இல்லத்துக்குள்ள ஆகாத பழக்கத்துல அனுகூலமா போய் இன்னைக்கு பட்டிக்குள்ள காசு வந்து சேர மாட்டேங்குதாயா? இல்ல மத்தனை தத்தளிச்சுட்டு நிக்குது. மொத்தத்துல நீ திங்கிறது சோறுல விஷத்து முடிஞ்சு வேடிக்கை பாக்குறியா? இதுல இருந்து மீட்டு கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு இருக்கிறேன். மொத்தத்துல உன்ற பட்டி அத்தனையுமே இன்னைக்கு முள்ளும் போதமா நிக்கிறாயா? மீட்டு போடலாம் தகுதி மண்ணில் என்னை நம்பி வந்துட்டீங்களா? அது போக ஒரு பொன்னாளுடைய பிரச்சனைக்கு கூட வந்து நிக்கிற. இது சத்திய வாக்கு. மரபல்ல நீ மறந்துட்டு இப்ப நான் சொல்றேன் பாரு. புரிஞ்சுதா? நஞ்சுண்டேஸ்வரருக்கு என்னாச்சு? நஞ்சுண்டேஸ்வரர் கும்பிட்டதே இல்லையே, பாக்கி நிக்குதாயா? நஞ்சுண்டேஸ்வரர் புரியுதா? அது கையேற்றுறதுல முறையோடு பாக்கி நிக்குது. அது செஞ்சு போடு. அப்படி இல்லைன்னா நானே வந்து சொல்றேன். கஷ்ட குடிச்சவன் வந்து குறுக்கு நின்று அவங்களுக்கு ஏடே எடுக்காதுங்கிற. புரியுதா? ஆராய்ச்சி பாரு, ஏமாந்து விட்டாத. அவ அதி தீவிரமான சக்தி உள்ளவனாயா, உலகத்தையே ஆக்கி படிக்கிறவன். புரிஞ்சுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம், முடிச்சு தந்துடுறேன். 11ஆவது நாள் உங்க ரூட்ல வந்து நிற்பேன். அதிசயத்தை நான் காமிக்கிறேன். வீட்டு போடலாம். அப்படி போதுமா? பத்திரம் வச்சுக்கா. ஓதாய் வரும் பட்டியல வந்து நிக்குது. தீத்து குடுன்னு வந்து கேட்டு நிக்குது. உண்டா இல்லையா? தாயி கவலைப்பட வேண்டாம். இந்த கருப்பு இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல கூட வந்து நிக்கிறாயா? எல்லா விதத்திலையுமே சிக்கலா நிக்கிறாயா? இது ஒண்ணு மட்டும் பண்ண, எல்லா விதத்திலையுமே சிக்கலா நிக்குது. எடுத்த கை ஓங்க முடியல. சரியா? கட்டளை போட்டாங்க. கட்டை இன்னைக்கு உடைக்கிறேன் பாரு. புரியுதா? இன்னைக்கு வெடிச்சு வெடியாத நேரம் நான் இல்ல வந்து போதுவனாயா. நான் வர்றதுக்கு சுழல் காத்து பட்டிக்குள்ள வந்து போது. புரியுதா? இதான் நான் சொல்ற அடையாளம். சுத்த வத்தமா வச்சுக்கோ. மத்ததை நான் பாத்துக்கிறேன். இங்க வா, தொழிலுக்கு வச்சுக்கோ. போறப்போ என்ன மங்களியத்துக்கு பயம் வந்துருக்கா? மங்களியும் கையிட்டு போயிடுமா? இல்ல கைப்பற்றி தருவியா அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிற. என்னென்னமோ சொல்றாங்க, மருத்துவத்துல என்னென்னமோ சொல்றாங்க, ஏதோ சொல்றாங்க அப்படின்னு வந்து பயந்து நிக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணு வராதாயா? நீ நம்பி நிக்கிறீங்களா? வந்து நின்னதுக்கு உன்ற காரியத்தை எப்படி நடத்தணும் அதே மாதிரி இதையும் மாற்றி கைப்பற்றி கொடுத்துறனாயா? கவலைப்பட வேண்டாம். காசு போட்டு கொடுத்துரு. போ வரப்போம். அடியா நில குழஞ்சி வந்து நிக்குதே. இன்னைக்கு இல்லத்துக்குள்ளாரி எடுத்த காரி கை கூட மாட்டேங்குதே. வருமான ரீதியாவும் சிக்கலு, மன ரீதியாவும் சிக்கலு, தீராத குறை. இல்லையா? 1000 பக்கம் போயாச்சு, மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, தேவாதியும் பார்த்தாச்சு. இன்னைக்கு வாரிசுக்கு உத்தரவு இல்ல, சிக்கலா நிக்குது, தடையா நிக்குது. இது ஒரு வருத்தம், சரியான வருத்தம் போட்டு நிக்கிற. இதை மீட்டு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா? சாட்சி ஜோடிக்கிற மாதிரி ஜோடிச்சு போடலாங்க. இந்த ஆங்கார கருப்ப சில குறைபாடு இருக்குதப்பா. அந்த குறைபாடு அத்தனை நீக்கி ஒன்னாளுக்கு வயிறு நிறைய கனி அடைச்சு பேர் வாங்கி கொடுத்தார. ஒன்னு நீ மென்னு தின்றோன்னு, ஒன்னா மென்னு தின்றோம். தனியா போதுமா? என்னதாயே எல்லாம் முட்டைக்கு நிக்குது. காரியம் கை கூட மாட்டேங்குது. காரியம் நல்ல காரியம் கை கூட மாட்டேங்குது. இல்லத்துக்குள்ளார நிம்மதி இல்லையே. இல்லையா? அடியா நான் எப்படி இந்த கத்தி முனைமேல் நிக்கணும் அதே மாதிரி நீ காரியம் விட்டு நான் பாத்துக்கிறேன். புரிஞ்சுதா? அது போக பொன்னாளுக்கும் முட, இல்லத்திலையும் முட. இன்னைக்கு 4ஆவதுல சில குழப்பத்தை போட்டு நிக்கிறப்பா. அந்த குழப்பத்துக்கு விட கூட வந்து கேட்டு நிக்கிறியா? காரியாயை கும்பிட்டது என்னாச்சு? காரியாயி ஓரப்பல்லுக்காரி கும்பிட்டு வந்து நிக்கிற பாரு. கூப்பிடு. புரிஞ்சுதா? ஒண்ணு பயப்பட மாட்டாமாயா? தாயும் தகப்பமா நான் இருக்கிற தகுதிமன் இல்லை. அது எப்படி கைப்பற்றி எப்படி காரியத்தை நடத்தணுங்கிறது எனக்கு தெரியும். புரிஞ்சுதா? தாயும் தகப்பமா நான் இருக்கிற மொனாமுறியாவது முடிச்சு கொடுத்தாங்க. போதுமா? இதை புடிச்சுக்கோ. இது 10 லட்சம் வாதாடி இந்த அடியா போக்குவரத்துல வச்சுக்கோ. தாயை வீட்டு முத்தத்துல கட்டிட்டு எல்லாரும் ரசம் போட்டு கொடுத்து சக்தி வாக்கு முடிச்சு தரப்போம். அரமணை கட்டோடு, கமலா கட்டோடு எல்லாமே என்னை கேட்காம எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு முடிவு. குடும்பத்துக்கு எப்படி நானு காவலா நிக்கணும் அதே மாதிரி நீ ஆண்டாண்டு காலத்துக்கு கூடவே நிற்பனாயா? இல்லையா? கட்டாயா? அத எந்த ஒத்துழைப்பு போற வர நிக்காம நடத்தி கொடுத்தாங்க. போதுமா? அரமணை கட்டி போடலாம். என்ன சொந்த மனையில கொண்டே உட்கார வச்சு பட்டியல் நிறுத்தி அழகாமிக்கிறாயா? ஓர போக்குல ஆரம்பிப்போம். இது போற போயிருப்பா பொண்ணா. இல்லையா? மருத்துவத்துல என்னென்னமோ சொன்னாங்க, ஏதேதோ சொன்னாங்க. வருஷ புள்ள கடையில கலந்துக்க மாட்டேங்குதே அப்படின்னு வந்து ரெண்டும் வந்து அழுது புலம்பிச்சுரா. தங்க வைக்கிற மாட்டு அலங்கரிச்சாரன்னு சொன்னேன். இன்னைக்கு அழகே ஓட்டியாச்சு. பத்திலா பயப்படாதியாயா?
இந்த இத அறுத்து ரசம் போட்டு குடிச்சுக்கோ, சொல்லி தலைதேசி தனி பார்த்துக்கோ. இந்த ஐயா என்ன பூமி விற்க மாட்டீங்களா? வித்தரலாமா? சில 2 பேர் தர்ம பண்றாங்க, விலை எச்சு வருது நின்று போயிடுது, நீச்சு வருது நின்று போயிடுது, அப்படியே நிக்குது. உடலையா முட்டதையே மீட்டு கொடுத்தலாம். புரியுதா? கேட்டு பத்தியா அவிகளே முடிக்கிற கம்பெனி புரிஞ்சுதா? 2 பேர் கண்கள் பண்ணிக்கிற அவன் அன்னையில பொத்தலாம். அமாவாசைக்குள்ள மாற்றத்தர அமாவாசை முடிஞ்ச கையோட முடிச்சு கொடுத்தாரு. ஏன் நானே தான் வந்து பொறுக்கணுமா? நானே தான் வந்து பொறுக்கணுமா? ஓஹோ 1 அதுக்கப்புறம் 2 2வது வைத்தியத்து கலந்த இல்லையா? முதல் மாதிரி ஆயிருமான்னு இல்ல தங்கமாண்டு எடுத்து தர்றேன்னு சொன்னேன். இன்னைக்கு ஆசைக்கு கொடுத்தாச்சு, நீ ஆஸ்திக்கு வேணும்னு கேட்டுட்டு நிக்கிற, கொடுத்துட்டாங்க. கவலைப்படாதியா ஐயா, இந்த கருப்பை கூட வந்து நிக்கிற போதுமா? வர நான் கொடுத்தது புரிஞ்சுதா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். அது போக இல்லத்துல கொஞ்சம் எல்லாம் தெளிவில்லாத நிக்குது. உடனே தாயி இந்த அம்மாவாசை கூட வந்து நிற்கிற போதுமா? இங்க வா, உனக்கு வர நான் ஆளுக்கு வர போறேன் போதுமா? பத்திரம் வச்சுக்க நல்லபடி. பத்தியா குடிச்சிட்டோட போனா ஏல கொடுத்தலண்டா. பத்திரம் வீட்டுல வையா ஐயா போறோம். கூட்ட மாத்திடலாமா? கூட்ட மாத்திடலாம் அப்படின்னா தனித்தொழில் செய்யறாங்க. எதுக்கு நான் போய் அங்க உள்ள இருந்து தெரிஞ்சது, நாம நம்ம குழம்பு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு குத்துறவு தாரணாய கூட வந்து நிக்கிற. அங்கேயும் உனக்கு ஒரு தொழில் குத்துறவு போடுறேன் புரிஞ்சுதா? உனக்கு ஒரு வருமானத்துக்கு கூட வந்து நிக்கிற. மற்றபடி எதை பத்தி கவலைப்படக்கூடாது. கூட வந்தாச்சு போ, மாற்ற தருப்போம். கருப்பு போட்டியில குறையோட வந்து நிக்கிறிய இல்லையா? 1000 முயற்சி பண்ணாலும் காரியம் கை கூட மாட்டேங்குது. நல்ல காரியத்துக்கு சொல்றேன், நல்ல காரியம் தவுந்து நிக்குது, நடத்துற மாதிரி இருக்குது, நடக்காம போயிடுது. இதுக்கு நல்ல விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஓட்டல தேசம் நான் காமிக்கிறேன்னாயா எல்லாரும் மகம்னா அதுல குறை இதுல குறை அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது. நான் இருக்கிற தாய் தவக்குமா உத்தரவு போட்டு தந்தார் போதுமா? ஒட்டி மகனை தேசி நான் காமிக்கிற தயாரா நிக்கிது, போய் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அது போக சில குழப்பம் எல்லாம் இருக்குது, விட கொடுத்து போதுமா? ஐயே என்னதாய் கைப்பற்ற முடியாத முடிச்சுட்டு நிக்கிறிய இல்லையா தாயி? நீ 1000 பக்கம் போய் கையேந்தி பார்த்துட்ட, எத்தனையோ பக்கம் தேவாதிகள் சொல்ற. எத்தனை தேவாதி அதை ஆணை பிடிக்கிற பூனை பிடிக்கிறேங்கிறாங்க, ஒரு தேவாதியும் பிடிச்சு தர மாட்டேங்குது. இதை நல்லபடியா பிடிச்சி என்னை வட்டி வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன் இல்லையா தாயி? கடைசியா ஒரு பெண் தெய்வத்திட்ட போய் கும்பிட்டியா, அந்த ஆயா தான் இங்க அனுப்பிச்சிருக்கேன். பயப்படாத, மனம் முடியாது. இன்னைக்கு 1000 சிக்கல் இருந்தாலும் அந்த சிக்கல் அத்தனையும் மீட்டு கைப்பற்றி போடலாங்க முடியாது. புரிஞ்சுதா? நானுக்கும் தாயி என்னென்னமோ நடக்குது, ஏதேதோ நடக்குது, அவமானம் நடக்குதுன்னு சொல்லி கவலைப்பட்டு நிக்கிறியா? மரபெல்லாம் பேசுற, இன்னும் உடச்சே பேசிடுவேன் புரிஞ்சுதா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். பாடம் கப்பிக்கிறவங்களுக்கு கப்பிச்சலாம், கழிக்கிறத கழிக்கலாம், சேர்த்துறத சேர்த்தலாமாயா? அது எங்கோக்குள்ள விடுதாயி. நான் பாரு ஆவியா நாடியாம பட்டலவா சத்தியமாக்கு போ. ஏன்னா நானா நிக்கிற அப்படியே புரிஞ்சுட்டியா? பாத்தியா எத்தனை பேருக்கு எத்தனை காரியத்தை நடத்தி இருக்கிறேன்னு? அதே மாதிரி இப்படித்தான் என்னை விட்டாப்படியா பிடிச்சு நின்றுட்டா மழையவே பேட்டி போடலாம் நம்மளுக்கு. அடியா உனக்கு ஒண்ணு புதுசாவா இருக்குது. திசை காமிக்கிறனாயா, திசை காமிச்சு காரியத்தை முடிச்சு இதே போட்டு காசு ஜோடிக்கிற மாதிரி சோட்டு போடலாம் நம்மளுக்கு. இதை போட்டு உழப்பிட்டு கிடக்குற அதெல்லாம் ஒண்ணும் வளர்க்கக்கூடாது. என் பொறுப்பு. என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். தங்கத்துக்கு ஜோடி கலசமா நிறுத்தி காமிக்கிறாயா புரிஞ்சுதா? இந்த புடிச்சுக்கா தொழிலெல்லாம் கொஞ்சம் ஏன்னா தானா இருக்குது. வாகனத்துக்கு ஒண்ணு நீங்க ஒரு போக்குவரத்துல வச்சுக்கோ, ஒரு தலைவேசி தடிவாச்சு கருப்ப கூடவே வந்து நிக்கிற தகிரி மாநில எடுத்த காரியம் கை விடுமாயா? 10 பழத்துக்கு உத்தர போட்டு கொடுத்து நீ உஷாரா பொழைக்கோனே. நீ ஏமாந்தாம விட்டுறக்கூடாது. என்னை நம்பி வந்துட்டீங்களா தங்கத்தலம் போடுவேன். அதே மாதிரி ஒரு விஷயத்துல புயல் காத்தான போட்டுட்டு நின்னேன், தஞ்சமடைன்னு சொன்னேன். சரி வந்துடுதா? கொஞ்சம் உஷாரா நிக்கும் புரிஞ்சுதா? அவன் பாடம் கப்பிச்சு அவங்களுக்கு மரபெல்லாம் சொல்றேன், அவங்களுக்கு பாடம் கப்பிச்சு படிப்படி கப்பிச்சுட்டு நீ யாரு அப்படிங்கிறத புரிய வச்சு காரியம் நடத்தலாமா? அது எங்க போய் தேர் நிலைக்கு வந்தே தீருவேன். ஒன்று அவசரத்தினாலதான் அது கொஞ்சம் சின்ன பண்ண கொஞ்சம் உண்மையா பொறுமையா இருப்பியா? சொத்து விஷயத்துல அப்படித்தான் சூர்யா நிக்கிறிய. நான் அருவாலை வச்சுட்டு நிக்கிறேன், நீ அருவாலை எடுக்கிறத பாக்கி ஆனா வச்சிருக்கிறேன். உனக்கு முடியாது வாங்கி கொடுத்துட்றேன். அதுல சில பேர் உன்னை கொஞ்சம் ஏமாத்த பார்ப்பாங்க புரியலையா? தொப்பி உஷாரானு மற்றதை நான் பார்த்துக்கிறேன்.
என்ற ரங்கத்துக்கு எதெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்குது. உஷாரா நெல்லு ஓ தொழில கவனி அள்ளி படியாந்து போடலாம். தேவாதி இப்ப இல்லத்துல போய் அந்த அருவா இருக்கிற பக்கம் ஒண்ணு போய் போதுமா? இன்னும் போட்டு குழம்பிட்டு நேர கூட்டி வாழ்வாங்க. இதுக்கு நான் பொறுப்பப்பா. போதுமா? அதே மாதிரி அடியான சினிமா தொழில் அனுப்பலாம். புரியுதா? சில திசையெல்லாம் போதில்ல திசை காமிப்பேன் மறந்துடுவியா? அள்ளிப்படி கலந்து அம்மான் போட்டு கொடுத்தலாம் காரியம் தவுந்துட்டே போகுது. எனக்கு நல்லபடியா இந்த எனக்கு விட்டாப்படியே இதேதான் வேணும். ஒன்னா நல்லியா அடியா நீ கொடுத்து வச்சுக்கோணும். புரியுதா? கை கூட்டி கொடுத்துட்டேன், ஒன்று சேர்த்து கொடுத்துட்டேன், கங்கண காரியத்தை முடிச்சு கொடுத்துட்டேன். இனி அதிக பொழப்புக்கு நான் போதுமா? எல்லாரும் பக்கமுலாமன்ற ஓட்ட கொத்தளமாகுமப்பா. இது சத்திய வாக்கு. புரிஞ்சுதா? அதே நீ கடை வச்சிருக்கிற பக்கம் ஒரு பாலம் ஒண்ணு தெரியுது. அந்த பாலம் கடைக்கு ஏற்ற ஒரு சினிமா தியேட்டர் ஒண்ணு தெரியுது, செருப்பு கடை ஒண்ணு தெரியுது. சடக்கு சடக்கு சடக்குன்னு அடிக்கிறது என்னது? ஓ எண்ணெய் மண்ணு எடுத்து உடனே வை. புரியுதா? அப்படி பத்திரம் வச்சுக்க. என்னதாயி இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லாத நிக்கிறியதாயி உடலையா போனா இன்னைக்கு இல்லத்துக்குள்ள ஒண்ணு போய் ஈட்டு தீட்டி பாயுது. அது போக வருமானம் கைக்கு வந்து சேர மாட்டேங்குது. கடன் சுவை ஏறி நிற்குது. இதுல தலை தப்புமா உப்பாதா நான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு விலை கேட்க வந்திருக்கேன். உடலையதாயி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ தகுதிமா நில்லு. புரிஞ்சுதா? அது எப்படி உன் கையில ஒப்படைக்கணுங்கிறது எனக்கு தெரியும். கையில நீட்டு கொண்டு கையில ஒப்படைக்கிறாங்க. போதுமாதாய் மரபெல்லாம் பேசுறேன். புரிஞ்சுதா? முன்னாடி கட்டி போதாய் வர ரத்த சாமுடிக்க கருப்பனுக்கு சவால்ரா. சுடுகாட்டு காலிக்குமே இந்த பால் கருப்பனுக்கு சவால். மோதா இந்த மாலை கலந்து விழுந்த மாதிரி எப்படி தாயி இனி நீயே சொன்னாலும் விடமாட்டினாயா? புரிஞ்சுதா? நானே நீ என்னை வந்து கையெழுத்துறதுக்கு என்ன பலாபலன் அப்படிங்கறது கண்ணுல காமிப்ப. சகரிமா நிக்கோடு. புரிஞ்சுதா? இந்த ஆங்கார கருப்பை விடவு கோடாங்கி நினைச்சிட்டு நிக்கிறாங்க. என்ன மந்திர மாயத்தை போட்டு என்ன பண்ணி போடுவான்னு பாக்குறாடா. வெட்டார வழிமாக காமிச்சிடலாங்க. பாத்துருவா நீ பாட்டுக்கு அமைதியா இல்ல. கருப்பனுடைய வேகத்தை தூண்டிட்டாங்க, ஆக்ரோஷத்தை தூண்டிட்டாங்க. பார்த்தலாம். போதுமா? உங்களுக்கு குறையில்லாத நான் பார்த்துக்கிறேன். போதுமா? இங்க வா. வேற என்ன வாயை கொடுத்து வம்பு வந்து அப்பங்கிட்ட போய் இப்படி அப்புறம் கோவப்படுத்திட்டுமே அப்படின்னு இப்ப வந்துடா. நீ கோவப்படுத்துவியா? நானா தான் கோவப்படுத்தேன். இல்லையா இங்க 4 பேர் அத்தனை பேருக்குமே சொல்றாயி ஒரு தடவைக்கு 3 தடவை மன்னிப்பு தருவேன். புரிஞ்சுதா? 3 தடவைக்கு மீறி என்னை கோடாங்கியா நினைச்சாலும் இல்ல மேற்கொண்டு என்னை நாடி வர மக்களை தொந்தரவு பண்ணாங்களோ விட்டு வைக்க மாட்டேனாயா? பாடம் கப்பிப்பேன், சிலதை கரை எடுப்பேன், சிலதை என்னென்னமோ பண்ணுவேன். விட்டு என் பொறுப்புல விட்டு நான் பாத்துக்கிறேன். கற்பனை இல்லதாயே. புரிஞ்சுதா? ஒட்டி போக நாங்களும் உதரத்திலேயே முழுகி பச்சைக்கறி தின்கிறவியா. புரிஞ்சுதா? பச்சைக்கறி தின்னு பசியாத்திரவியாயா எடுத்தான் கமுத்தான் ஜெயிப்போம். புரியுதா? நீ பாட்டுக்கு அமைதியா நில்லு, மற்றதை நான் பாத்துக்கிறேன். போதுமா? இந்த அப்படி மூளை தூங்கலையா அங்க வேடிக்கை காமிச்சே தீருவேன். புரியுதா? நானா தரப்போ அப்படி போயிட்டு